வணக்கம் நண்பர்களே. 2025 மார்ச் மாத கிரக அமைப்புகளின்படி கடகராசிக்கான பலன்கள். இந்த மாத கிரக அமைப்புகள் என்பது குறிப்பிடத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரே ராசியில் 5 கிரகங்களுடைய கூட்டணிகள் அப்படிங்கிறது அமையும். அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகு ஒரே இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது இது வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் இடைப்பட்ட இடத்துல இந்த கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது ஏற்படும். தவிர இங்கே சுக்கிரனும் புதனும் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்வாங்க. தவிர சுக்கிரன் இங்கே உச்சம் பெற்ற நிலையில் இருக்காங்க. ஆக இந்த கிரக கூட்டணிகள் என்பது வலுவாக இருக்கா, சாதகமான நிலைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான். காரணம், இது வந்து நட்பால் உருவாகக்கூடிய ஒரு கூட்டணிகள் அல்ல. எதிரிக்கு எதிரி எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை உருவாகக்கூடிய ஒரு கிரக கூட்டணி. உதாரணத்துக்கு சூரியனுடைய நிலை எடுத்துட்டோம்னா சூரியன் சனிக்கும் ஆகாது, ராகுக்கும் ஆகாது. ஆனால் புதன் சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறதுனால இந்த சனியும் ராகுவால் சூரியனுக்கு அவ்வளவாக சாதகமில்லாத பாதகமான நிலைகளை கொடுக்கவும் முடியாது. அதாவது இங்கே இப்போது சனியும் ராகுவும் சூரியனுக்கு பாதகமான நிலைகளை செயல்பட முடியாது. ஆனால் இயற்கையாக அவங்களால சாதகமான நிலைகளை செயல்பட முடியாது. அப்போ இங்கே என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் யூகிக்கிறது. இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் அந்த கர்ம பலன்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கிரகங்களால் இங்கே நல்லது கெட்டது வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்க அந்தந்த நன்மை தீமைகளால் தீண்டப்படாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க ஜாதகப்படி வரவும் செய்யும், போகவும் செய்யும். அப்போது இங்கே ஒரு பாதகமான விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எரியிற தீ இருக்குதுன்னா அந்த எரியிற தீயை நம்ம அணைக்கிறோமா இல்லை எண்ணெய் ஊற்றி வளர்க்குறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கும். அதுவே ஒரு நல்ல விஷயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அது ருசியான சாப்பாடுங்கிறதுனால வயிற்றளவுக்கு சாப்பிட்டு வயிற்றை நிரப்புறோமா இல்லை ருசியான சாப்பாடுங்கிறதுக்காக கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு நோயை சம்பாதிக்கிறோமா அப்படிங்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. இது சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஆக இந்த மாதிரியாக கிரகங்கள் அமையக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுடைய கர்ம பலன் தான் இங்கே விஷயத்தை தீர்மானிக்கும். ஆக சிம்பிளாக சொல்கிறோன்னா இந்த மாதிரியான கிரக அமைப்புகளால் நல்லது நடக்காமல் அல்ல, நடக்கக்கூடிய அந்த நல்லதுகளை நாம் எப்படி சரியான முறையில் பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயங்களானது அமையும். சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் வரவும் போகவுமாக இருக்குமே அல்லாமல் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்கிற மாதிரி அப்பப்போ அனுபவிச்சுக்கலாமே அல்லாமல் நீண்டகால அடிப்படையில் எந்த ஒரு நல்லதையோ கெட்டதையோ எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு பொதுவான நிலை. பட் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் அது சில பாதிப்புகளை பாதகமான முறைகளில் அது ஏற்படுத்தும். ஸோ அப்படி கடகராசிக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்திலிருந்து தான் மாதம் ஆரம்பிக்குது. தவிர இந்த கூட்டு கிரக அமைப்புகளும் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து தான் செயல்பட்டுக்கிட்டு வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ஒரு வித வினோத யோக அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள், திருப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களாக மாறும், கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்களாக மாறும். ஏதோ ஒரு சில சமாச்சாரங்கள் ரொம்ப அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக இருந்திருப்போம். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய டென்ஷனை ஏற்படுத்திடும், இல்லை திடீர்னு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திடும். ஆனால் இது இப்படி இருக்கும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் இது ஏற்படுத்தும். ஆனால் அதே நேரம் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கேர் எடுத்திருப்போம், ரொம்ப அக்கறையாக இருப்போம், ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு இருப்போம், அது மேலே நினைக்காத நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு அதிகமான நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா எல்லாம் சப்புன்னு முடிஞ்சிடும். இவ்வளோதானா, இதுக்காக இவ்வளோ நேரம் இப்படி டென்ஷனாக இருந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி சில சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் மாற்றங்களுக்கு உட்படுத்தும். ஸோ சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சாதாரணமாக மாறவும் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சில விபரீத யோக மாற்றங்களை ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா தொழில் வேறு உத்தியோக ரீதியான விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஏற்கனவே கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள், டென்ஷன்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் இப்போ சமீப காலங்களில் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள், அலைச்சல்கள் தவிர்க்க முடியாதாக இருந்துக்கிட்டு வரும்.
ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா தொழில் வேலை உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. நிறைய விஷயங்கள் வழக்கமான சமாச்சாரங்களாக இருந்தாலும் கூட அலைச்சல்களிலிருந்து விடுபடக்கு வழி இல்லை. அதே போல் காரியங்களால் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். அதனால் கடகராசிக்காரங்க காரிய ரீதியான விஷயங்கள் வரும்போது, தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்னு வரும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. அதாவது அலைச்சலை தவிர்க்க முடியாது, ஆனால் அதே நேரம் தேவையில்லாத விஷயங்கள் தவிர்த்துக்க முடியும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருந்ததுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வெளியே வரலாம். மற்றபடி வழக்கமான தொழில் வேலை உத்தியோக ரீதியான சமாச்சாரங்களை பார்த்து வருவீங்க. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளி இடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியதாக இருக்கும். வெளி இடங்களில் வெளி மனிதர்களை போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இல்லை புதிய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்பட வேண்டியதாக இருக்கும். அதாவது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு புதிய விஷயங்கள் காரியங்கள் மற்றவங்களுடைய மேற்பார்வையில் அந்த விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களுக்கு சில முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். மேல் அதிகாரிகள், உயர்வு பெற்ற மனிதர்கள், நல்ல பதவியில் இருக்கக்கூடியவங்க, சமுதாயத்தில் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்களால் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ அதன் காரணமாக அவங்களுடைய பார்வையின் கீழே சில விஷயங்கள் காரியங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அல்லது சிலருக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் காரியங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் கடவுளுடைய நினைப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். குறிப்பாக கடகராசி பெண்களுக்கு, வயதில் மூத்தவங்களுக்கு ஆன்மீக விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னா அலாதியான பிரியத்தோடு அவங்க ஈடுபட்டு வருவாங்க. பொதுவாக இப்போ சமகாலமாக கடகராசிக்காரங்களோட நிலை அப்படித்தான் இருக்கும். கடவுள் காரியங்களில் ஏதோ ஒரு வகையில் ஈடுபடாமல் அவங்களால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் காரியங்களில் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே ஈடுபட சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுலாம் அது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அலைச்சல் அப்படிங்கிறதும் இருக்கலாம். அதே போல் நற்காரியங்கள் தான தர்ம காரியங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வழக்கமாக நீங்கள் செய்து வரக்கூடிய விஷயங்களை காட்டிலும் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக இருந்து செய்து வருவீங்க. அதே போல் இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் ஒரு இனம் புரியாத உந்துதல் அப்படிங்கிறதும் இருக்கும், கட்டாயம் அப்படிங்கிறதும் ஏற்படும். அதாவது என்ன ஆகிட்டாலும் சரி அதெல்லாம் முடிச்சுட்டு தான் மற்ற வேலை அப்படிங்கிற மாதிரி அதில் கொஞ்சம் மும்மரமாக இருந்து வர செய்வீங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நற்காரியங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் அப்படிங்கிறதும் ஏற்படும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சுணக்கமான நிலைகள் இருக்கும். குடும்ப விஷயங்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நிறைய பேருக்கு குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். பெருசாக அந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் செலுத்த முடியாது. அப்படியே இருந்தாலும் அது கொஞ்சம் நெருக்கடிகளாக தான் இருக்கும். குடும்ப காரியங்கள் அப்படின்னால அது ஒரு மாதிரி மனசுக்குள்ளே கொஞ்சம் மந்த நிலையை தான் அது கொடுக்கும். ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கடகராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதே நல்லது. அதே போல் குடும்ப உறவுகளுக்குள்ளும் இப்படி தான். இது ஒரு கலவையான அமைப்புகள் கூட ஒரு நேரம் ஒத்து வருவாங்க, ஒரு நேரம் உங்களுக்கு மாற்றாக தான் செயல்படுவாங்க. ஆனால் இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் விடக்கூடாது. செஞ்சதுக்கப்புறம் நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு அவங்களே திருப்பி பேசிடுவாங்க. அதனால் குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்து போனாலும் கூட அதை சமாளிச்சுட்டு போகிறது கடகராசிக்காரங்களுக்கு நல்லது. அப்படி இல்லாமல் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு சரியான பதிலும் வராது, தேவையில்லாத மன வருத்தங்கள் தான் மிஞ்சும். அதுக்கு கேட்குறதுக்கு கேட்காம சும்மா இருக்கிற நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ அப்படிதான் கடகராசிக்காரர்கள் குடும்ப விஷயங்கள் அப்படிங்கிறது அமையும். பொது விஷயங்கள் காரியங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அளவான ஈடுபாடுகள் இருக்கும். வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் நல்லபடியாகவே இருக்கும். ஆரம்பத்தில் சொன்ன மற்றவங்களுடைய மேற்பார்வைகள் அப்படிங்கிறது உங்கள் மேலே எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் மற்றவங்களை கண்டுக்கலினாலும் மற்றவங்க உங்களை எப்போவுமே கவனித்து கொண்டு தான் இருப்பாங்க. அதனால் வெளியிடங்களில் உங்களுக்கான அந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்களில் மறைமுகமான ஆதாயங்களை பார்த்து வருவாங்க. கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிறதா இருக்கும். மாணவர்களுக்கும் கொஞ்சம் கவனச்சிதறல்கள் இருக்கலாம், அல்லது தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட செய்யலாம். இருந்தாலும் கல்வி வித்தைகளில் ஒரு மறைமுகமான ஆதாயங்கள் அப்படிங்கிறது வந்து சேரும். என்றைக்கோ எப்போவோ செஞ்சு வச்ச காரியங்களால் இன்றைக்கு இருக்குன்னா நற்பலன்கள் எப்போவோ எதையோ தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது அவங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியாக இருக்கும். அல்லது சிலருக்குலாம் இந்த இடமாற்றங்கள் இந்த மாதிரி இடங்களில் நமக்கு வேறு மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்தபடி அமைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில எதிர்பார்க்காத மறைமுக ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்புகள் மாணவர்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று வருவாங்க. ஓவராலாக கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாத அமைப்பு இது ஒரு மறைமுக அதிர்ஷ்ட அமைப்புகளோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஆனால் முரண்பட்ட கிரக அமைப்புகளால் அதில் சின்ன சின்ன தடைகளும் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.